வணக்கம்ப்பா. பால் அது மனிதர்களுக்கான உணவே கிடையாது. இந்த பிறந்த குழந்தைகளுக்கு கூட 6 மாதம் தாய்ப்பால் ஃபுல்லாக கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திட உணவும் அந்த தாய்ப்பாலுமே கொடுக்கணும். 2 வருஷத்துக்கு கூட தாய்ப்பாலை கொடுத்துட்டு அப்படியே நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிட்டு நம்ம பாலே ராத்திரி பால் கொடுத்தேன், இப்போ பால் கொடுத்தேங்கிற சொல்லியே வச்சுக்கிற வேண்டாம். அதுக்கு அலர்ஜி தரக்கூடியது. சளி பிடிக்கும் குழந்தைகளுக்கு, வயிற்று சரியில்லாமல் போயிடும், மந்தம் வரும். அதனால் குழந்தைகளுக்கும் பால் தர வேண்டாம். அதனால் எல்லாருமே அந்த பாலை காய்ச்சி உரைக்கி விட்டு அதை தயிராக்கி அந்த தயிரை நல்லா கடைஞ்சி மோராக்கிடலாம். நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மோராக்கி அந்த மோரை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் குடிக்கலாம். குழந்தைன்னா 2 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு வேணாம். 3 வயசு இந்த வெயில் காலமெலாம் வந்துருச்சு இல்லையா, தினம் கூட நீங்கள் மோர் கொடுங்க குழந்தைகளுக்கு. அதில் 2 புதினா இலை, கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு இஞ்சியை கூட தட்டி போட்டு கொடுங்க. சளியெல்லாம் பிடிக்காது, வயிற்றுக்கு குளிச்சு. அதில் அந்த மோரில் கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. இந்த உணவு பாதையெல்லாம் சரி பண்ணக்கூடியது, வயிறை சரி பண்ணக்கூடியது. இந்த பாக்டீரியாக்கள்லாம் உடம்புல சேர்றதுனால நீங்கள் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, டெய்லி மத்தியானம் கூட 1 டம்ளர் மோராவது நீங்கள் குடிச்சு வாங்க, உடம்பு தெம்பாக இருக்கும்.